Hello friends, welcome back to Play Thumbs Up. இப்போ நம்ம மார்வல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எக்கச்சக்கமான கேரக்டர்ஸோடு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. பட் இருக்கிறதுல யார் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அதை தான் என்கிட்ட நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சில விஷயம் நீங்கள் கண்டிப்பாக மார்வல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதில் இன்னும் நிறைய சில சூப்பர் பவர்ஸ்ன்னு சொல்கிறதோட காட் லெவலான சில கேரக்டர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணல. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், லைக் நம்ம ஒன் அபோவ் ஆல்னு சொல்லிட்டு சில காமிக்கில் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இன்னும் அதெல்லாம் நம்ம MCU வரவே இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நெக்லேட் பண்ணிடுறேன். இன்னும் சில நம்ம காஸ்மிக்கான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஆப்லிவியன், டெத்து, எட்டர்னிட்டி, இவங்கெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான அவங்க தான். ஏன்னா லிட்ரலி அவங்க கொஞ்சம் காட் லெவல்ஸ், காடுக்கு மேலேன்னே சொல்லாமே. அவங்க யூனிவர்ஸை ஃபுல்லாக கிரியேட் பண்ண ஒரு செலஸ்டியல்ஸ் ஆனால் இவங்கெல்லாம். ஸோ அதனால் அதெல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணலை. அண்ட் இப்போதைக்கு நம்ம MCUவில் இருக்கிறதுல டாப் மோஸ்டான பவர்ஃபுல்லாகவும் சரி அண்ட் உயிரோடு இருக்க கேரக்டர்ஸை மட்டும் தான் இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு எடுத்துருக்கேன். புரியும் நிறைய பேருக்கு நம்ம லிஸ்ட்லேருந்து கண்டிப்பாக என்ன ப்ரோ லிஸ்ட்டு இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு உங்களோட பர்சனல் சஜஷன்ஸ்லாம் வரும். பட் இப்போதைக்கு நானும் எல்லா இடத்துல ரெஃபரன்ஸ் வைஸாகவும் செக் பண்ணி அவங்களோட பவர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இந்த லிஸ்ட்டை நான் எடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி இருந்திருக்குன்னு ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம ஹல்க்கு தான். ஸோ ஹல்க் ஆக்சுவலி ஒரு பயங்கர பவர்ஃபுல். இன்னும் நம்ம MCUலனா ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலோட காமிக்கல. ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹல்க்கு பற்றி இருக்குது. ஸோ இன்னும் வேர்ல்டு வார் ஹல்க், பிளானட் ஹல்க் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்தாங்கன்னா அது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. தனியாக நம்ம மார்வல் இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. பட் ஒரிஜினல் நம்ம ஹல்கோட பவர் இப்போதைக்கு நம்ம என்டையர் எல்லா மார்வல் கேரக்டர்ஸோடு கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம 10th இடத்துல இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம 9th இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் வார்லாக்கோட கேரக்டர். இவங்க தான் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி மூவியில் கடைசி பாட்டு வந்ததில் அதில் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அதில் கொஞ்சம் நல்லபடியாக இந்த கேரக்டரை இன்ட்ரடக்ஷனும் தந்துட்டாங்க. ஃப்ளைட் பவர்லேருந்து எக்கச்சக்கமான சூப்பர் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ லிட்ரலி லைக் ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் நம்ம விஷன் மாதிரியேன்னு சொல்லிக்கலாமே. பட் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கேரக்டர். இவருக்கும் கொஞ்சம் லைக் ஸ்ட்ரென்த் வைஸில் எடுத்தோன்னு வச்சுக்கலாம், நல்லா கொஞ்சம் ஹல்கோட அதிகமாக தான் ஸ்ட்ரென்த் இந்த கேரக்டருக்கு எடுத்துருக்காங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்கமிங் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சோலோ ஃபைட் இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக நம்ம ஆடம் வார்லாக் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம கேங் தான். ஸோ ஆக்சுவலி கேங்கை நம்ம MCU மேபி கொஞ்சம் சொதப்பி இருக்கலாம். பட் இவருக்கும் ஆஸ் எ இண்டிவிஜுவல் பவர் வைஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட கொஞ்சம் மாஸ்டர் மைண்ட் ஆனது தான். ஏன்னா அவரோட பிளானை கொஞ்சம் எடுத்தோன்னு வச்சுக்கலாம், அவரோட பிளானே வேறு லெவலில் இருக்கும். எல்லாம் மல்டிவர்ஸ்லேருந்து அவரோட கேங் வேர்ஷன்ஸ்லாம் கொண்டு லிட்ரலி அவர் ஒரு இடத்துல எல்லாமே கண்ட்ரோலே பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிவீல் ஆகணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மார்வல் இப்போதைக்கு நம்ம கேங்கோட கேரக்டர் விட்டு டோட்டலாக வெளியே வேறு இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்கமிங் டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் கேங் வருவார். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம தார் தான். த காட் ஆஃப் தண்டர், லைட்னிங் என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு அவர் லிட்ரலி காட் மோடில் தான் இருக்கார். ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம லவ் அண்ட் தண்டரில் அவர் உண்மையாகவே ஒரு காட் கேரக்டர்னே அந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய இடத்துல நம்ம அவரோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட ஸ்ட்ரென்த் வைஸில் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் தான். பட் இப்போதைக்கு நம்ம MCUவில் அது இன்னும் கொஞ்சம் சப்ரஸ் பண்ணியே வச்சுருக்காங்க. மேபி ஹோப் லைக் அப்கமிங் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் பயங்கரமாக காமிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தார் செம்ம பவர்ஃபுல்லு. ஆனால் இவர் ஆஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஃபைட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சோன்னா இன்னும் ஒரு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான லிமிட்டுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அது இன்னும் எக்ஸாக்டாக யாருக்கும் தெரியாது. காமிக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே காமிச்சிருப்பாங்க. பட் MCU வைஸில் இன்னும் அவரை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே தான். ஸோ அவரோட பவர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. லிட்ரலி யாரோ பண்ணவே முடியாத எல்லாத்தையும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட மேஜிக்கல் பவர்ஸ் வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் லைக் டாப் மோஸ்ட் வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் எடுத்துருக்கக்கூடாது, பவர்ஃபுல்லான கேரக்டரில் இவர் டெஃபினட்டாக வருவார். அண்ட் நம்பர் 5ல இருக்குது நம்ம சென்ட்ரியோட கேரக்டர். என்ன ப்ரோ இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுக்குள்ளே நம்ம லிஸ்ட்டில் எப்படி ப்ரோ 5th இடத்துல வர முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் மேபி கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் என்டையர் மூவியை பார்த்துருந்தீங்க, லைக் நம்ம தண்டர் போல்ஸை சென்ட்ரியோட கேரக்டரை பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. அவர் நார்மலாக பாபா இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. பட் சென்ட்ரியாக இருந்தால் நல்ல எக்ஸ்ட்ரீமான பவர்ஃபுல்லு, ஃப்ளைட் இருக்குது, ப்ளஸ் லைக் ஒரு சூப்பர்மேன் லெவலான பவர்ஸ்லாம் வச்சுருக்காரு. பட் அதோட தாண்டி வாய்டோட இதுவாக மாறினார்னா அவரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரியான சிச்சுவேஷனு. பட் இவருக்கும் நிறைய கொஞ்சம் ட்ராபேக்ஸும் இருக்குது. லைக் அவர் ஓன் கான்ஷியஸாக இல்லாமல் சில இடத்துல இருப்பாரா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி இந்த மாதிரியான விஷயம் தான் அவர் கொஞ்சம் ட்ராபேக் ஆகிரு. இன்கேஸ் ஃபைட்டில் யாராச்சும் அவரை ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக அவரால் அவரை தோக்கடிக்க முடியும்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம ஸ்கார்லெட் விச்சோட கேரக்டரே தான். கடைசியாக இவங்களை பார்க்கும்போது என்ன ப்ரோ இங்கே கொஞ்சம் ஈவில் வில்லனிசமாக மாறியிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் இன்னும் கூட இவங்களோட பவர் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமு. அவங்க ஈவில் வேர்ஷனில் தான் சொல்கிறோம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் லிட்ரலி இப்போதைக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அதிகமான பவர்லேயே அவங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம லிஸ்ட்லேயும் இப்போது என்டையர் பவர்ஃபுல் வைஸில் இவங்க கொஞ்சம் நம்பர் 4 வரைக்கும் வந்துட்டாங்க. பர்சனலி நானும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வைஸ் எடுக்கும்போது ரொம்ப யோசிச்சிருக்கேன். அவங்க ரியலி அவ்வளோ பவர்ஃபுல்லான்னு கேட்டால் எஸ், ஒரு என்டையர் ஒரு உலகமே வந்து அவங்களால நினச்சா க்ரியேட் பண்ண முடியும். லைக் ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகமே. ஸோ அந்த லெவலில் இப்போதைக்கு அவங்கக்கிட்ட பவர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம கேப்டன் மார்வலோட கேரக்டரே தான். கண்டிப்பாக நிறைய பேர் இதை டிஸ்அக்ரி ஆவீங்க. ஏன்னா பர்சனலி நானே லிஸ்ட் எடுக்கும்போது இதை 10 தடவை அதுக்கு மேலே யோசிச்சிருக்கேன் எப்படியோ இவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியும்னு. ஏன்னா மூவி வைஸில் பார்த்துருக்கோம். எஸ், இவங்ககிட்ட பயங்கரமான சில காஸ்மிக்கான பவர்ஸ்லாம் இருக்குது. அண்டு லிட்ரலி ஒரு ஸ்டாரை கூட வந்து அவங்களால ரீபர்த் பண்ண முடியும்னு சொல்லிட்டுலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக. பட் நம்ம எம்சியூவில் அவ்வளோ நம்ம பார்க்கலையே. தானோஸ் கூட சண்டை போடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் லிட்ரலி அவங்களோட பவர் வைஸ் சோலோவில் பவராக எடுத்தோன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான். அண்ட் அதனால தான் இப்போதைக்கு லைக் எல்லா மார்வலோட அலைவான கேரக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ரொம்ப முன்னாடி வந்திருக்காங்க. இப்போது தார், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாரும் தாண்டி முன்னாடி இருக்காங்க. ஸோ மேபி ஹோப் நீங்கள் அதை கொஞ்சம் டிஸ்அக்ரி பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட வேலிட் பாயிண்ட் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம டாக்டர் டூமோட கேரக்டரே தான். என்ன ப்ரோ இன்னும் ஒரு வரவே இல்லை, அதுக்குள்ளேயே நம்ம லிஸ்ட்டில் போட்டிங்க. ஏன்னா இவ அப்கமிங் அவர் தான் வர போகிறாரு. அண்ட் இவரோட பவர்ஸ் வந்து அது என்னன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் ரெஃபரன்ஸ் வைஸில் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு. லைக் எல்லா மார்வல் கேரக்டர்ஸ் வந்து நின்னா கூட vs 1 ஒரு கேரக்டர் தான் நம்ம டாக்டர் டூம். அண்ட் லிட்ரலி அதுதான் அப்கமிங் டேஸில் நடக்க போதா. ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தானோஸ் தான் அந்த இடத்துல இருந்தார். பட் இப்போதைக்கு அவர் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் அதை அவரால் ஆட் பண்ண முடியல. பட் நான் இன்கேஸ் ஆட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் டூம் அண்ட் தானோஸ்லாம் ஒரே லெவலாக தான் நான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வேறு யார், நம்ம லோக்கியே தான். ஸோ அவரோட பவர் என்னன்னு சொல்லிட்டு இனிமேல் மார்வலே வந்து திருப்பி அதை ரீடிஃபைன் பண்ணுற லெவலுக்காக போயிடும். ஏன்னா பயங்கர எக்ஸ்ட்ரீம் இருக்க எல்லா டைம் லைன்ஸையும் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. லைக் லிட்ரலி காட் ஆஃப் மல்டிவர்ஸ் சொல்லலாம், காட் ஆஃப் டைம்னு கூட சொல்லிக்கலாம். அந்த ரேஞ்சில் இப்போ அந்த கேரக்டரை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்தா இவரால் இப்போ அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. பட் இவர் நினச்சா எந்த ஒரு டைம் லைனை வேணால் அவர் விட்டால் போதும், அந்த டைம் லைனே அழிஞ்சிரும். ஸோ புரியுதுங்களா, அவர் ஆல்மோஸ்ட் காடு தான். இப்போ அவர் நினச்சா ஒரு டைம் லைனையும் க்ரியேட்டும் பண்ணலாம், அதை அழிக்கலாம். அண்ட் இவரால் தான் மேபி நான் நினைக்கிறேன் அப்கமிங் நம்ம எல்லாம் எக்ஸ்மென் யூனிவர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரே இல்லை இன்டர்லிங்க் ஆயிரும்னு. பட் பார்ப்போம் அவங்க எப்படி அப்கமிங் கொண்டு வராங்கன்னு. பட் இன்கேஸ் நம்ம லோக்கியை ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக பார்க்க போகிறோம். பட் அவர் எப்படி அந்த இடத்த விட்டு வெளியே வராருன்னு தான், அது என்ன ஒரு கான்செப்டில் கொண்டு வராங்கன்னு பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம டாப் 10 அலைவான நம்ம மார்வலோட ஒரு சூப்பர் பவர்ஸ்லேருந்து லைக் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டு டிஸ்அக்ரி ஆகலாம். ஏன்னா நானே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல ரெஃபரன்ஸ் வைஸாக செக் பண்ணி பர்சனல் ஃபோரம்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்க்கும்போது எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் அண்ட் டாக்ஸோட தான் போயிருந்தாங்க. கரெக்டாக எக்ஸாக்டான இதுதான் டாப் 10ன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. நானே சொல்கிறேன், என் லிஸ்ட்லேருந்தும் நிறைய இடத்துல வந்து டிஸ்அக்ரி ஆகலாம். ஏன்னா இப்போதைக்கு அவங்க பவர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. அண்ட் அதனால இந்த லிஸ்ட்டில் ஸ்பைடர்மேன் கூட வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் இருக்க ஒரு ஸ்டேஜில் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஹோப் அப்கமிங் ஃப்யூச்சரில் அவர் இன்னும் நல்லபடியாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இதுள்ள வந்துடலாம். அண்ட் இதுள்ள நான் அகைன் நம்ம எக்ஸ்மெனோட எந்த கேரக்டர்ஸையும் உள்ளே ஆட் பண்ணல. இன்கேஸ் அவங்களாம் உள்ளே ஆட் ஆகியிருந்தாங்கன்னா இந்த லிஸ்ட்டு நிறையவே சேஞ்சஸ் ஆகிருக்கும். அண்ட் முன்னாடி ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தா பார்த்தீங்களா சில செலஸ்டியல்ஸ் பவர்ஸான அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணியிருந்தேன்னா இந்த லிஸ்ட்டில் சொன்ன எந்த கேரக்டரும் வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா டோட்டல் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே அவங்களாவே மாறி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. காமிக்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எம்சியூவில் அங்கங்கே ரெஃபரன்ஸ் வைஸாகவும் காமிச்சிட்டாங்க. லைக் நம்ம எட்டர்னிட்டி அண்ட் நம்ம டெத்தோட கேரக்டர்ஸ்லாம். பட் இன்னும் அவங்கள எல்லாத்தையும் நம்ம இந்த லிஸ்ட்டில் நான் ஜஸ்ட் ஆட் பண்ணாமல் இருக்கேன். பை த வே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஏதோ பர்சனல் லிஸ்ட் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Thumb Up. See you in next video. Bye guys.